எவ்வளோ நேரம் தான் வீட்டிலே இருக்குதுன்னு சொல்லிட்டு இன்றைக்கி நானும் என் பொண்ணும் மொட்டை மாடிக்கு போயிட்டு மலைக்கு அதுக்கும் ஜாலியாக வைப் பண்ணிகிட்டு இருந்தோம். கொஞ்ச நேரம் மலையெல்லாம் ரசிச்சுட்டு சரி சூடாக ஏதாச்சும் சாப்பிட்டா நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு வீட்டில் எதுவுமே இல்லை, பாஸ்தா மட்டும் தான் இருந்தது. சரின்ட்டு அந்த பாஸ்தா தான் பண்ணலாம் அப்படின்னு பண்ணிகிட்டு இருந்தோம். என் பொண்ணு என் கூட எனக்கு ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஹெல்ப் பண்ணிகிட்டு இருந்தா. ஃபைனலாக பாஸ்தாவும் செஞ்சு நானும் என் பொண்ணும் உட்காந்து ஷேர் பண்ணி சாப்பிட்டுட்டு இருந்தோம். எனக்கு அக்கா தங்கச்சி கூட பிறந்தவங்க யாருமே இல்லாத ஃபீலை என் பொண்ணு தான் எனக்கு அதை ஃபீலை வந்து நிறைவேற்றுறான். ஏன்னா நிறைய விஷயத்தில் நானும் பார்த்துருக்கேன். சின்ன வயசுலேருந்தே எனக்கு ஒரு ஃபீல், அடடா நமக்கு ஒரு அக்கா தங்கச்சி யாருமே இல்லையே. ஏன்னா இவ பிறந்திருக்கும் போது கூட பக்கத்து பேர்லலாம் நிறைய பேர் அவங்கவுங்க அக்கா தங்கச்சி எல்லோரும் வந்து பார்த்துட்டு போவாங்க. எனக்கு ஒரே ஒரு தம்பி மட்டும்தான். அவனும் அவ்வளோ இதுவாக ஹாஸ்பிட்டலுக்கெலாம் வந்தது கிடையாது. எனக்கு பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். என்னடா நமக்கும் ஒரு அக்கா தங்கச்சி இருந்தால் இந்த மாதிரி தானே நம்ம குழந்தைய தூக்கி கொஞ்சிட்ருப்பாங்க. நானும் ஒரு லீவுக்குனா அக்கா வீடு தங்கச்சி வீடுன்னு சொல்லிட்டு போக முடியலன்னு சொல்லி ரொம்ப கஷ்டப்பட்டுட்ருப்பேன். இப்போ என் பொண்ணு அந்த குறைய தீர்க்குறா. எல்லா விஷயத்துக்கும் என் அம்மா நான் வரேன், தனியாகவே ஃபீல் ஆகுறேன். எனக்கு இப்போ என் பொண்ணு வந்த உடனே எல்லாத்துக்கும் எனக்கு ஒரு சப்போர்ட்டிவாக இருந்துக்கா. எல்லா விஷயத்துலையும் சரி, ஒரு கடைக்கு போகிறதா இருந்தாலும் சரி, ஹெல்ப் பண்ணுறதா இருந்தாலும் சரி, நான் என் வாயிலேருந்து வர முதல் வார்த்தையே லக்ஷிதா இதை பண்ணுடா, லக்ஷிதா அதை பண்ணுடா அப்படின்ட்டு எல்லா விஷயத்தையுமே எனக்கு கூட ஷேர் பண்ணிக்குவா. சரின்னு சொல்லிட்டு நாங்கள் 2 பேரும் ஷேர் பண்ணி நாளைக்கு கார்த்திகை தீபத்தோட வேலையை தான் பார்த்துட்ருந்தோம். நான் வந்து பூஜை சாமான்லாம் தேய்ச்சிட்டு எல்லாத்தையும் கழுவி எல்லாம் எடுத்து வச்சிட்ருந்தேன். அவள் எல்லாத்தையும் அம்மா நான் தொடச்சி தரேன்னு சொல்லிட்டு வாலண்டியராக அவளே வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணிகிட்டு இருந்தாங்க மேடம். என் பொண்ணு எனக்கு கிடச்சது பெரிய காட் கிஃப்ட்டுன்னே சொல்லலாம். ஏன்னா நான் கூட எங்கள் அம்மாவுக்கு சின்ன வயசில் இவ்வளோ ஹெல்ப் பண்ணியிருக்கேனான்னு கேட்டால் சத்தியமாக இல்லை. இப்போது பண்ணுற அளவுக்கு கூட முன்ன குழந்தையாக இருக்கும்போது நான் பண்ணதே கிடையாது. இப்போ என் பொண்ணை பார்க்கும்போது தான் தோணுச்சு, இப்படி தானடா நம்ம அம்மாவும் கஷ்டப்பட்டுருப்பாங்க, நம்ம ஒரு வேளை கூட நம்ம அம்மாவுக்கு செஞ்சது இல்லைன்னு சொல்லி ஃபீல் பண்ண காலம் இப்போ தான் உண்டு. இன்றைக்கே 80% வேலையும் பண்ணி முடிச்சிட்டோன்னா நாளைக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும்னு சொல்லிட்டு விளக்கில் எண்ணெய்லாம் ஊற்றி திரிலாம் போட்டு எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் என்னை ஃபாலோ பண்ணிக்கோங்க. பாய்.